வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போய் கம்பேரிசன்ங்கிற பேர்ல பயங்கரமா நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இது என்ன கேட்டகரி? அந்த மாதிரி ரொம்ப கம்பேரிசன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு டாக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க, டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு மணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் பே பண்ணணும், மந்த்லி சேலரி கிரெடிட் பண்ணணும். இப்போ ஏன் திடீர்னு நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாகவே ஒரு மென்டல் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நம்ம பே பண்ணுறோம். அப்போ பே பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லையா? அப்போது அந்த சென்டருடைய எய்ம் எப்படி இருக்குது? நிறைய மக்கள் நோயாளிகள் எல்லாம் வரணும் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் தானே நடக்குது. நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் அங்கே வந்தால் மட்டும்தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து பணம் அப்படிங்கிறது சர்க்குலேஷன் நடக்கும். அப்போது இது ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக தானே இருக்குது. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த ஊர்லேயே யாருக்குமே வந்துட்டு உடம்பு சரியில்லாமலே போகக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நிறைய நோயாளிகள் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தானே இருக்கும். அவங்க வந்து ஹெல்த்தை அட்ராக்ட் பண்ணல, நிறைய நோயாளிகள் வரணும், அவங்கள க்யூர் பண்ணணும், அது மூலமாக மணி வந்து ஜென்ரேட் ஆகணும், அதுக்கு மூலமாக சர்க்குலேஷன் நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து க்யூர் பண்ணணுன்ற விஷயத்தை விட்டுட்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமுன் காப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் எப்படி மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஹீலிங் மெத்தட்ஸு, ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதனால தான் எனக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு ஒரு காரணமே. ஸோ நம்ம அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடி எப்படி அதை காக்கிறது, எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளை நாமளே எப்படி செல்ஃபாக ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் கோச்சிங்கில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் கிளாஸஸ், ஹீலிங் செஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் வந்து கொடுக்கறதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து மெடிடேஷன் கிளாஸஸ், ஹீலிங் செஷன்ஸு, ஸ்விட்ச் வேர்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், ஆன்லைன் செஷன்ஸு. ஸோ தற்சார்பு வாழ்க்கை அப்படின்ற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து கிளாஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து பார்த்து வளர்ந்துருப்போம். எப்போ பாரு நம்மளை வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த குழந்தை நல்லா பேசுதே, நம்ம குழந்தை பேச மாட்டேங்குதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, ஆனால் என் வீட்டில் குழந்தை வந்து எப்போ பாரு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவத்திலேருந்தே கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக விட்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அது சில டைம் வந்து ரொம்ப கோவம் வரும். என்னடா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நமக்கு தோணுச்சுன்னா கூட அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து படிக்கிற விஷயத்துலையும் ரொம்ப அது மாதிரி தான். என் குழந்தை சரியாக படிக்கவே மாட்டேங்குது, உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கம்பேரிசன் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு வந்து ஒரு கோல்ஸ் இருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு பாஸ் ஆகுறது மட்டும்தான் என்னோடய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு அது படிச்சுட்ருக்கோம். இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோலாக இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை சிங்கிங் டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறா, பாஸ் ஆகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, உங்கள் குழந்தை எப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மல்டி டேலண்டடாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்மளோட எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க. அன்கான்ஷியஸ்லி நம்மளோட எனர்ஜி வந்துட்டு நெகட்டிவாக மாறுது. இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுற ஒரு கூட்டத்திலே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்மளுடைய லெவல் என்ன அப்படிங்கிறதே கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்கல்ல, இந்த ஸ்டாண்டர்ட் தான், நீ இந்த பசங்களோட நீ நல்லா தானே பண்ணுற, அப்போ உனக்கு ஓகே தான், இதுக்கு மேலே நீ ஏன் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டட் விஷயங்களில் கம்பேரிசன் வருது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உருவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீ மட்டும் எப்படி இந்த அழகில் ஃபீச்சர்ஸில் இருக்க, இதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஜெனட்டிக்கலி வரக்கூடிய விஷயங்கள். பட் அதை கூட ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேராக இருக்காங்க, இவ்வளோ ஹைட் இருக்காங்க, நல்ல ஒல்லியாக இருக்க, ஸ்லிம்மாக இருக்க, இவங்க வந்து இப்படி இல்லை
அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை வச்சு கூட கம்பேரிசன் வரும். சில பேர் வந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நீங்கள் மட்டும் எப்படி எப்போவுமே இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இந்த கம்பேரிசன் வந்து அவங்களுக்கே அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியும், தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. அவங்க நல்லா வந்து இந்த பீஸா பர்கரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு மெக்டொனால்ட்ஸு கேஎஃப்சி இப்படி இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்களையும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மட்டும் இவ்வளோ ஃபேட்டாக இருக்கேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு இரிட்டேட் ஆகும். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேட்குறீங்க? அப்போ நம்மளால் வந்து ஓப்பனாக நீ இப்படிலாம் பண்ணுறல அப்படின்னு சொல்லவும் முடியாது. லைட்டாக அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கு மேலே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் கம்பேரிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் இன்னும் சில பேர் வந்து அதையும் தாண்டி போயிட்டு உனக்கு மட்டும் எப்படி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, இல்லை ஒரு சில உனக்கு மட்டும் எப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க, இப்படிலாம் கூட கம்பேரிசன் பண்ணுவாங்க. அதாவது செலக்ட் பண்ணும்போதே கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும், தப்பு தப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இப்படிலாம் கூட உருட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளை அறியாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கெப்பாசிட்டி என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஒருத்தருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும்ல, ஒரு மனுஷனுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணி அவன் போகணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம இதுவே ரொம்ப பெருசு போல் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நம்ம வந்து நல்லா வளரணும், ரொம்ப அக்கறையாக நம்மக்கிட்ட வந்து இன்னும் வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது சூப்பர் நல்லா பண்ணியிருக்க, இன்னும் இதை விட இன்னும் நல்லா நீ நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது, இன்னும் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இரு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ரியல் என்கரேஜ்மெண்ட். பரவாயில்லையே நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு நடத்தோன்னா இதுக்கு பேர் புகழ்ச்சி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலப்படுத்துறது, டீவேல்யூ பண்ணுறது. நான் உன் கெப்பாசிட்டி வந்து இது கிடையாது, இதை விட நீ வந்து ரொம்ப கீழே தான், ஆனால் இவ்வளோ தூரம் நீ வந்துட்டியா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இது கண்டிப்பாக வந்து புகழ்ச்சின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. இது வந்து ரொம்ப டீவேல்யூ அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு 80% அதை முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற 20%னால அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு பரவாயில்லையே நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது இவங்களுக்கு அதை வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியாது. அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அது பெருசு, ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணலை, அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டியா, நீ இப்படி பண்ணியாமே அப்படி பண்ணியாமே அப்படிலாம் கேட்கும் போது இவங்களுக்கு பயங்கரமாக டிவியேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட்டம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும். பாசிட்டிவான பீப்புளை மட்டும் தான் கூட வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த கோல்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து க்ரியேட் ஆகும், பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கோல் சொல்கிறாங்க, எனக்கு வந்து வெளிநாட்டில் போயிட்டு என்னோடய அப்பம் பணியாரம் இதெல்லாம் சுட்டு எனக்கு அங்கே போய் விற்கணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் எங்கேயோ எவனோ ஒருத்தன் இங்கே வந்து பீஸா பர்கர்லாம் விற்று நம்மளை ஏமாற்றி சாப்பிட வைக்கும்போது இங்கே நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்பம் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே விற்றா என்ன இப்போது விற்கலாம்ல. ஸோ இதுதான் பாசிட்டிவ் கம்பேரிசன். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணலை, யாரையும் நம்ம கம்பேர் பண்ணி அவங்களுக்கு ஜெலசியாக ஃபீல் பண்ணலை. பட் இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நானும் அதே மாதிரி சூப்பராக பண்ணுவேன், அதை விட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் கம்பேரிசன். ஸோ இந்த பாசிட்டிவ் கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து பூஸ்டப் ஆகும். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கம்பேரிசன் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறையா பார்த்துட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது, சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கெலாம் கூட கம்பேர் பண்ணுவாங்க. எதுக்குடா என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். இதெல்லாமே நடக்குது, ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் எப்போவுமே வெளியில் என்ன நடந்தாலுமே அது உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது, அதை சரி பண்ணால் வெளியில் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவான ஒரு பிலீஃப். இப்போது நமக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம், ஏன் இப்படி கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு ரீசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியல. நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட்டு. ஒருவேளை எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை அது மீறி நான் ரொம்ப ஆசைப்படுறனோ, இல்லைனா நான் டிசர்வ்டு இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணுறனோ, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்னு தன்னை தானே வந்து ஒரு செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ அன்கான்ஷியஸ்லி நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி மக்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஷியஸாக நமக்கு அந்த மாதிரி இருக்காது. நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், நம்ம செய்யணும்னு எல்லாமே நினைப்போம். பட் நான் பேசுகிறது எல்லாமே அன்கான்ஷியஸ் லெவல். சப்கான்ஷியஸில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடி ஆழத்தில் நமக்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்கும், நமக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம அந்தளவுக்கு வந்து இன்னும் வளரலை, நமக்கு அந்த குவாலிட்டி கிடையாது அப்படின்னு நம்மளை நாமளே யோசிச்சுக்கிறோம். அந்த வேல்யூவை வந்து குறைச்சி யோசிச்சுக்கிறோம். எப்படின்னா அன்கான்ஷியஸாக நம்மளை அறியாமல் அப்படி நினைக்கிற விஷயங்கள் தான் நம்ம அட்ராக்ட் ஆகும். நம்ம கான்ஷியஸாக நமக்கு வந்து அது பெருசாக தெரியாது. பட் அன்கான்ஷியஸாக நம்மளை நாமளே ஏதோ ஒரு வேல்யூ நம்மக்கிட்ட இல்லை போல இருக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அதனால தான் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய மக்களை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரிஸை செட் பண்ணவே தெரியாத மாதிரி இருக்கிறது. அதாவது யார் வேணாலும் உள்ளே வரலாம், போகலாம், நீ என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து எப்போவுமே அடி பயங்கரமாக தான் விழும். அப்போ யார் வேணால் நான் உள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு ஓப்பன் கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லோரும் வருவாங்க, இவங்ககிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கும்போது என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் செய்கிறதுக்கு விடாமல் தடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு காமிக்கிற சில இடங்களில் நம்ம கண்டிப்பாக அது ஆட்டிடியூட் காமிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் நல்ல அடிமை அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் உள்ளே வர முடியுமோ வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆழ்மன பதிவுகள். நம்மளே நம்மளை அப்படி நினச்சிக்குவோம், எனக்கு அப்படி தான் நடக்கும், எனக்கு எப்போவுமே வந்து என்னை பற்றி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு சில ட்ராமாவும் இருக்கும். ஸோ ரெண்டு ரீசன். ஒன்று சைல்ட்ஹுட் ட்ராமா, ஏற்கனவே நம்ம அந்த மாதிரிலாம் கம்பேரிசன் பண்ணி அவங்க அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கோம், நம்மளோட கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ராமா க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உடனே நமக்கு வந்து இந்த கம்பேரிசன் பண்ணக்கூடிய மக்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்கள ரொம்ப வெறுக்க ஆரம்பிப்போம். அவங்கள பார்த்தாலே நம்ம ஓடுவோம், என்ன எப்படியே ஏதாச்சும் சொல்லி உசுப்பேத்தியே என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து விலகி இருக்க தோணும், அவங்ககிட்ட பேசவே தோணாது, அவங்கள பார்த்தாலே ரொம்ப கோவமாக வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய மக்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப வெறுக்கிறோமோ அந்த விஷயங்கள் தான் நம்மளை தொடர்ந்து வரும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அப்படி இருக்கு இல்லையா. நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நினச்சாலும் சரி, கோவமாக ஒரு விஷயத்தை நினச்சாலும் சரி, எனர்ஜி அங்கே தான் ஃப்ளோ ஆகுது. அப்படி இருக்கும்போது அதுதான் திரும்பி நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும், அட்ராக்ட் ஆகும். ரொம்ப கோவமாக அவங்கள பார்த்தாலே வந்துட்டு ஒரு வெறுப்பாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளை தான் நிறைய அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கடந்த கால அந்த ஆழ்மன பதிவுகள்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறதுனால உங்களோட கோல்ஸ் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுது, நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த அஃபர்மேஷன்ஸை அடிக்கடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அன்கான்ஷியஸாக உங்களை நீங்களே வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, நெகட்டிவ் பிலீஃப், அது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா வாழ்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது, மகிழ்ச்சியும் அற்புதங்களையும் நான் கவர்ந்திழுக்கிறேன், நல்ல அற்புதமான மனிதர்களை நான் ஈர்க்கிறேன், எனக்கு நன்றாக வாழ எல்லா விதமான தகுதிகளும் இருக்கிறது, நான் அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் தகுதிகளையும் பெற்றிருக்கிறேன், நல்ல மனிதர்களை நான் கவர்ந்திழுக்கிறேன், மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அற்புதங்களையும் நான் ஈர்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஆழ் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. எனக்கு அதுக்கு டிசர்வ்டு தான், எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் வேல்யூவோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசுக்கு திரும்ப சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கிற செல்ஃப் டவுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் டவுட் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. வெளியில் இருக்கிற யாரையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து சைக்கிள் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி தான் அதெல்லாம் பண்ண முடியும், சான்ஸே கிடையாது.
ஸோ அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும்போது நம்மளை தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், வேறு யாரையும் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்ரம் சைல்டுஹுட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய டிசைனான மக்கள் எல்லாம் மீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் நிறைய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பதில்கள்லாம் இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிசைனாக பார்த்து பழகிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன், வெளியில் யாரையுமே மாற்ற முடியாது, நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும். ஸோ வெளியில் இந்த மாதிரி நம்மளை கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்செக்யூரிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்மளை நாமளே வேல்யூ பண்ணாதது, எனக்கு கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நான் டிசர்வ்டு தான், எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு வேல்யூ இருக்குது, நான் நல்லா எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்குள்ள சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.